ஸ்மார்ட் போன் யுகத்தில் உங்கள் குழந்தையின் கற்பனை திறன் காணாமல் போகிறதா? மீட்டெடுக்க ஒரு எளிய வழி. குழந்தைகளோட உலகம் கற்பனைகளால ஆனது. அந்த பொற்கால கற்பனைகளுக்கு உயிர் கொடுக்கிறது புத்தகங்கள் மட்டும்தான். புகழ்பெற்ற தேவதை கதைகளோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 2ஆம் தேதி சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் கொண்டாடப்படுது. சர்வதேச குழந்தைகள் புத்தக தினத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல தரமான புத்தகங்கள் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக லாப நோக்கமற்ற முறையில செயல்படக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு இது. இந்த அமைப்பு தான் 1967வது வருஷத்திலிருந்து புகழ்பெற்ற கதை சொல்லி ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் அவங்களோட பிறந்த நாளான ஏப்ரல் 2 சர்வதேச குழந்தைகள் புத்தக தினமா அறிவிச்சு கொண்டாடிட்டு வருது. சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய பாசல் நகர்ல இதோட தலைமையகம் அமைஞ்சிருக்கு. உலகளாவிய அங்கீகாரம் பெற்ற அமைப்பு. இன்றைய காலகட்டத்துல நாம குழந்தைகள் கைபேசிகள்லயும் கணித திரைகள்லயும் மூழ்கி கிடக்குறாங்க. ஒரு காலத்துல பாட்டி சொன்ன கதைகளும் புத்தக பக்கங்கள்ல நாம பார்த்த சித்திரங்களும் அந்த பரவசத்த இன்றைய தலைமுறைக்கு மறுபடியும் கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம். ஒரு கதைய படிக்கிறப்போ அந்த காட்சிய தன்னோட மனசுல தானே உருவாக்கிக்கூடிய திறன் ஒரு குழந்தைக்கு வளருது. புதிய சொற்கள், சரியான உச்சரிப்பு, அப்புறம் வாக்கிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இயல்பாவே கைகூடும். இதனால மொழி அறிவு ஏற்படும். பஞ்சதந்திர கதைகள்ல இருந்து ஈசாப் கதைகள் வரைக்கும் எல்லாமே குழந்தைகளுக்கு அறநெறிகளையும் சமூக ஒழுக்கத்தையும் போதிக்குது. தினமும் செய்தித்தாள்களையும் புத்தகங்களையும் வாசிக்க வைக்கிறது தான் பெற்றோர்களோட கடமை. குழந்தைகளுக்கு நாம ஒரு கதை சொல்லியா மாறணும். அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைக்கு நாம கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த பரிசு ஒரு நல்ல புத்தகம் தான். குழந்தைகளோட பிறந்த நாளுக்கு விளையாட்டு பொருட்களுக்கு பதிலா புத்தகங்கள பரிசா குடுங்க. தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் உங்க குழந்தைங்களுக்கு இல்லனா பேர குழந்தைங்களுக்கு கதை படிச்சு காட்டுங்க. இது அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான பிணைப்ப அதிகப்படுத்தும். ஒரு புத்தகம் அப்படிங்கிறது உங்களோட கையில இருக்கக்கூடிய ஒரு பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி நம்ம வீட்டு சிறுவர்களுக்கு ஒரு புதிய புத்தகத்த அறிமுகம் செய்யறதோட, அது மட்டும் இல்லாம வருஷம் முழுக்க புத்தகங்கள் பரிசா குடுங்க. அவங்க உலகத்த புத்தகங்கள் வழியா பார்க்கட்டும். அவங்களோட கற்பனை சிறகுகள் விரிவடையட்டும்.